மண்டே லஞ்ச் பாக்ஸ்க்கு சண்டே நைட்டே நல்லா மணக்க மணக்க நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை தொக்கு பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நெய்பர் வீட்டில் இருந்து பரோட்டா அண்ட் நாட்டுக்கோழி குழம்பு வந்து கொடுத்துருந்தாங்க. சீரியஸ்லி டேஸ்ட் வாஸ் ஸோ எம். நல்லா ஜாலியாக ரசித்து ரசித்து சாப்பிட்ருந்தேன். ஸோ நான் லெட்ஸ் see the ரெசிபி. ஒரு பேனில் வரமல்லி, வெந்தயம், கடுகு மூணுமே ஒரு ஸ்பூன் ரேஷோக்கு வந்து எடுத்திருக்கேன். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் அரோமா வர வரைக்கும். தென் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். மேக் ஷூர் கருவேப்பிலையில் எந்த ஒரு ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்ச புளியை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் மிக்ஸி ஜாரில் உங்கள் ஸ்பைஸ்க்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், தாராளமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடியை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படி கிளறி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ தட்ஸ் இட், நம்மளுடைய ஃப்ளேவர்ஃபுல் கருவேப்பிலை தொக்கு ரெடி.